நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்து மேலே ஒவ்வொரு இந்தியனும், இன்ஃபேக்ட் இப்போலாம் இந்தியன்னு பேசணுமா சவுத் இந்தியன்னு பேசணுமான்னு தெரில, ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பெருமைப்படுற மாதிரி இருக்கிற ஆடியோ லான்ச்சுக்கு வணக்கம். நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு ஒரு வெல்கம் ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாகுபலியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் மிஸ்டர் ராஜராஜன் அவர்களை பெருமையுடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். பாகுபலி, ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் அழைப்பை ஏற்று இங்கே எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இடத்துல பாகுபலியோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நிற்கும் போது இந்த க்ரௌடை பார்க்குறேன். ஒரு பெரிய ஒரு கடல் முன்னாடி நிற்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று. இந்த படமே அந்த மாதிரி ஒரு படம் தான்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய நன்றி. ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து இந்த படத்தை வாழ்த்தி, இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்து அதோட ஒரிஜினல் உண்மையான ஒரு அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி படங்களை மேலும் மேலும் ஆர்கா மீடியா மாதிரி ஒரு கம்பெனி, ராஜமௌலி சார்லாம் நம்பி தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஆடியன்ஸ் தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் அதை வேண்டி ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் ராஜராஜன். அமரேந்திர பாகுபலியாகிய நான் மகிழ்மதி மக்களின் உடல், பொருள், மானம், உயிர் காப்பேன் என்று உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன் என்று ராஜமாதா சிவகாமி தேவியின் சாட்சியாக பிரமாணம் செய்கிறேன். நீரின் அருகில் இருக்கும் வரைக்கும் என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். பாகுபலி 2 த கன்க்ளூஷனோட அபிஷியல் ட்ரெய்லர்.
ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறேன். பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி பயமின்றி பாயும் புலி legend of Tamil cinema, ladies and gentlemen, put your hands together for Dhananjayan sir. ஒரு சில வார்த்தைகள் பாகுபலி படத்தை பத்தியும். பாகுபலி இந்தியாவில் மாபெரும் ரெக்கார்டை கிரியேட் பண்ண ஒரு படம். இன்ஃபேக்ட் ஒரு டப்பிங் படம் இந்திலையும் தமிழ்லையும் அவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணது வந்து இந்த மாதிரி எந்த படமும் பண்ணதே கிடையாது. இட் ஹஸ் broken ஆல் தி ரெக்கார்ட்ஸ் இன் ஹிந்தி சினிமா. ஹிந்தியில் டப் பண்ணி அண்ட் தமிழ்லையும் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்ச ஒரு படம். தெலுங்கில் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ பிக் ஹிட். இப்போ இந்த படம் என்னோட எதிர்பார்ப்பு என்னென்னா, லாஸ்ட் இப்போ இந்தியா லெவலில் ஹையஸ்ட் லெவலில் கலெக்ட் பண்ண படம் அப்படின்னு லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டங்கல் 650 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு. என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த படம் வந்து 1000 crores கலெக்ட் பண்ணோம். ஏன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸில் இந்த படம் வந்து தே ஆர் ரிலீசிங் இன் மலையாளம், இன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அண்ட் இட்ஸ் கோன் பி த பிக்கஸ்ட் ரிலீஸ். அதாவது இந்திய சினிமா பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸை வந்து பாகுபலி 2 கன்க்ளூஷன் பார்க்க போகுது. Hats off to Rajamouli sir and the whole crew for doing such a wonderful marketing. In fact வந்து 100 million views தாண்டி வந்து ட்ரெய்லர் ரீச் பண்ணதுன்னா இதை விட என்ன சக்ஸஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? என்னோட ஒரே எதிர்பார்ப்பு என்னென்னா, 100 million வியூஸில் ஈவன் வந்து 10 million people பார்த்தாங்கன்னா 100 rupees டிக்கெட் கொடுத்தாலே 1000 crores நம்மளுக்கு. ஸோ அவ்வளோ பெரிய தான் சார் நீங்கள் பயங்கரமாக நேஷனல் அவார்டு 2வது வாட்டி கங்க்ராச்சுலேஷன் சார். அதுக்கு தேங்க்யூ சார். எனக்கு ஒரு ஃபிலிம் ஹிஸ்டாரியனா இவ்வளோ வருஷமாக இந்தியன் சினிமா ஃபாலோ பண்ணுறவரா, பாகுபலி டீம் என்னெல்லாம் புதுமைகள் ஆரம்பத்துலேருந்து பண்ணாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? என்னெல்லாம் விஷயங்கள் அவங்க மற்றவங்களோட வித்தியாசமாக பண்ணாங்க? I'll say that ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு அவசியம் வந்து நாட் ஜஸ்ட் டூயிங் அ கிரேட் சினிமா பட் கன்சிஸ்டன்ட்லி பில்டிங் எ பிராண்ட் பிகர் அண்ட் பிகர் அண்ட் பிகர் பிகர். அவங்க பண்ணது விஷயம் பார்த்தீங்கன்னா, ராஜமௌலி சார் வந்து ஒரு ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து நீங்கள் வந்து ஐ வாஸ் தேர் இன் இந்தியன் பனரமாவில் த ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் சினிமா டு கிவ் த 360-degree வியூ ஆஃப் அ ட்ரெய்லர் எங்களுக்கு காமிச்சாங்க இந்தியன் பனரமா கோவாவில். யாருமே பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒரு இந்தியன் சினிமாவை. அதாவது நீங்கள் வந்து கூகுள் கிளாஸ் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 360 பார்க்கலாம் அந்த ட்ரெய்லரை. அதாவது அவங்களுடைய எந்த லொக்கேஷனை ஷூட் பண்ணாங்களோ அங்கே நடந்திருக்கிற ஷூட்டிங்கை வந்து 360 வியூவில் நம்மளுக்கு காமிச்சாங்க. இதுதான் பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ்க்கு இந்தியன் பனரமா கோவாவில் அவங்க காமிச்சாங்க. அவ்வளோ பெரிய வரவேற்பு அந்த 360 விஷயத்துக்கு இருந்தது. அந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து அட்வான்ஸ் பண்ணி எந்த அளவு இந்த படம் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி, இட் மே பி ராஜராணி கதை, ஆனால் the way it is presented it's like a global cinema and it's presented like அவதார். எப்படி அவதார் வந்து இன்டர்நேஷ்னலி மோஸ்ட் டாக்ட் அபவுட் ஃபிலிமோ அந்த மாதிரி இந்தியன் அவதார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாகுபலி நான் சொல்ல முடியும். இன் மார்க்கெட்டிங் அண்ட் இன் த பிரசன்டேஷன் அண்ட் இன் த செட்டப் அண்ட் இன் த டெக்னாலஜி யூஸ்ட் அண்ட் இன் எவ்ரிதிங். இந்தியன் அவதார் பாகுபலிக்கு ஒரு வாட்டி நல்லா கை தட்டலாம். அண்ட் தனஞ்சயன் சார், தேங்க்யூ so much for being here. Thank you for the kind words. Thank you so much and you are doing a great job hosting this event. பாகுபலி எப்படி இன்னைக்கு இந்தியன் சினிமாவில் நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சோ, இவரோட படங்கள் தமிழ் சினிமாவில் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்கு. லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் விக்ரமன் ஆன் ஸ்டேஜ். ஒரு சில வார்த்தைகள் பாகுபலியை பற்றியும், ஒரு இயக்குனரா இன்னொரு இயக்குனரோட இந்த படைப்பு எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் ஒரு ஃபேனாக தான் அந்த படம் பார்க்குறேன். நான் ஒரு நல்ல ரசிகன். நான் ராஜ்மௌலியோடைய
ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து அவர் ரொம்ப நிறைய வெரைட்டி ஜானரில் படம் பண்ணியிருக்காரு. தனஞ்சயன் சொன்ன மாதிரி இது இந்தியன் அவதார் தான். இது கிராஃபிக் முன்னாடியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கணும். ஒவ்வொரு ஷாட்டை நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு சொல்லி முதல்ல பண்ணிட்டு தான் நம்ம ஷூட்டே போகணும். மிகப்பெரிய வேலை, டபுள் ப்ரொடக்ஷன் மாதிரி இது கிட்டத்தட்ட. அண்ட் ஒரு இயக்குனர் சங்க தலைவரா இன்னைக்கு தமிழ் சினிமாவும் தமிழ் சினிமா இயக்குனர்களும் மக்களும் இந்த படத்தை எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருக்கீங்க சார்? நான் ஒரு இயக்குனராக மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கேன். எல்லா இயக்குனர்களும் அப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்ததுக்கு மிக்க நன்றி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பலத்த கரகோஷங்கள் இடையே பாகுபலி டீமை மேடை கழிக்க போறோம். முதலாவதா கூப்பிட போறது, ஏற்கனவே நம்ம பேசணும், பாகுபலி படத்தோட தமிழ் ரைட்டர் மதன் கார்கி அவர்களை மேடை கழிக்கிறோம். பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி. நாலு கதவு திறக்கும் நானே எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் சார். பாகுபலி படத்தோட கதையை எழுதின விஜேந்திர பிரசாத் அவர்களும் ராகவேந்திர ராவ் அவர்களும் இங்க இருக்காங்க. மரகதமணி சார் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் இங்க வந்ததுக்கு. அடுத்ததா இந்த கதவு திறக்கிறதுல பேர் சொல்லாம நானே உங்களோட சர்ப்ரைஸுக்கு விட்டுறேன். பாகுபலி படத்தோட என்டையர் டீம் இந்த கதவுல இருந்தா வர போறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பலத்த கரகோஷம் கொடுங்கள். மொத்த டீமும் இப்போ வரப்போகுது. எஸ் ராஜமௌலி அவர்கள் first time on stage today. Anushka, Ramya Krishnan, Prabhas, Madan Kargi, the team of Bahubali is here. பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி. அமரேந்திர பாகுபலியாகிய நான் மகிழ்மதி மக்களின் உடல், பொருள், மானம், உயிர் காப்பேன் என்று உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன் என்று ராஜமாதா சிவகாமி தேவியின் சாட்சியாக பிரமாணம் செய்கிறேன். நீரின் அருகில் இருக்கும் வரைக்கும் என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. Chennai, Vanakkam. Thank you very much, and we will start the event.
வால்மீகி அவர்கள் ராமாயணத்தை எப்படி உலகத்துக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த பாகுபலியை கொடுத்த மனிதர் முதலாவதாக மேடைக்கு வரணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். விஜேந்திர பிரசாத் அவர்களை முதலாவதாக மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் எங்க கூட ஷேர் பண்றதுக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாகுபலி கதையை உருவாக்கினவர், பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். Good evening to everyone. அனைவருக்கும் வணக்கம். Nandri. Thank you. Yes, I came to Chennai in 1987 for livelihood to write stories. From then, I've been seeing movies by great legends. Bharati Raja, Bhagiraja Sir, Balchandra Avaru. So many legends. It was my dream to write a story in Tamil. நான் கதை எழுத வந்த காலத்திலேருந்து பாரதி ராஜா, பாலச்சந்தர் இது மாதிரியான பெரிய பெரிய கதாசிரியர்கள் இவங்களோட கதையெல்லாம் நான் பார்த்துட்டு படமாக பார்த்துட்டு நான் இங்கே எழுத வந்தேன். It took me 30 years. 30 ஆண்டுகள். And what a great chance. The legends, the great legends. Satyaraj Sir, Nazar Sir, Shivagami, Anushka, Tamanna, Rana, Prabhas, the greatest of stars. பெரிய பெரிய நாயகர்கள் இவங்க எல்லாரும் கூடயும் வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. ராணா, பிரபாஸ், சத்யராஜ் அவர்கள், நாசர் அவர்கள், அனுஷ்கா, தமன்னா, பிரபாஸ், எல்லார் கூடயும் சிவகாமி, இவங்க எல்லார் கூடயும் சேர்ந்து பணியாற்றுறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. And supported by great technicians. Sandil, the greatest of the DOP, Margatmani, my son, great music director, and my son Rajamouli is a director. It's my fortune. இவ்வளவு சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கூட வேலை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப ஒரு பெரிய பெருமை. அவருடைய மகன் திரு மரகதமணி அவர்கள், ராஜமௌலி அவர்கள், இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் செந்தில், இது மாதிரியா எல்லார் கூடயும் வந்து வேலை பார்த்தது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். The greatest writer's son is writing dialogues for this movie. மிக பெரும் ஒரு எழுத்தாளர் வைரமுத்து அவர்களின் மகன் மதன் கார்கி இதுக்கு டைலாக் எழுதுவது, வசனம் எழுதுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. Thank you, sir. Thank you. Thank you. நன்றி அனைவருக்கும், நன்றி நன்றி. எல்லாம் ஒரு வாட்டி பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். சார், சச் அ ஹம்பிள் மேன், கிரேட் வேர்ட்ஸ் அண்ட் ஹம்பிள் வேர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மதன் கார்கி சார், ஒரு சில வார்த்தைகள் இந்த 5 வருஷத்தை பற்றி நீங்கள் கீழே எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க. ஒரு சில வார்த்தைகள் இந்த ஜேர்னி பற்றி சொன்னது தான். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கின இந்த பயணம் வந்து இந்த மேடையில் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக ராஜமௌலி அவர்கள் வந்து ஒரு விஷனரி. ஸோ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அவரை பற்றி. இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசலாம். ஏன்னா நான் முதல் பாகம் வந்து படம் முடிச்சுட்டு நான் டப்பிங்கில் அந்த எல்லாம் முடிச்சுட்டு அந்த படத்தை வந்து பார்க்கும்போது இவ்வளவு பெரிய படத்தில் வேலை பார்த்துருக்குமான்ற ஒரு வியப்பு எனக்கு இருந்துச்சு. இப்படி ஒரு படமா, இவ்வளோ பிரம்மாண்டமா, இவ்வளோ இப்படி காட்சிகளா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ராஜமௌலி அவர்களோட பெருமை என்னென்னா, நான் ரெண்டாவது பாகம் வந்து இப்போது அதே மாதிரி டப்பிங் முடிச்சுட்டு நான் பார்க்கும்போது முதல் பாகம் ரொம்ப சின்ன படமாக தெரிஞ்சுது. முதல் பாகம் சின்னதாக இருந்தது, ரொம்ப சின்ன படமாக தெரிஞ்சது. அது வந்து அதுக்கு காரணம் வந்து பணம் மட்டும் இல்லை, அது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை, இதோட கதை, இந்த கதையில் இருக்கிற விஸ்வரூபம். இதில் இந்த நாயகராக நடிச்சிருக்க இவர் பிரபாஸ் அவர்களோட நடிப்பு, சத்யராஜ், நாசர் அவங்களோட ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மரகதமணி அவர்களோட இசை முதல் பாகத்திலேருந்து கேட்கும்போது ஒரு 10 மடங்கு விஸ்வரூபமாக இதில் இருக்கும். முதல் பாகத்தில் வந்து கதை இல்லை. முதல் பாகம்ன்றதே வந்து ஒரு சின்ன ஒரு டீசர் தான். 2வது பாகம் தான் வந்து உணர்ச்சிகள், கதை எல்லாமே வந்து நம்ம கூப்பிட்டு டிரைவ் பண்ணிட்டு போகுது. இவ்வளவு பெரிய ஒரு விஸ்வரூபமான ஒரு ஜேர்னியில் வந்து கூட சேர்ந்து அவர் கூட பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த என்டையர் டீமுக்கு வந்து நான் தேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஒர்க். ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதே சந்தோஷத்தோடு நம்ம வந்து தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. பாகுபலி கேட்கும் பொழுதே சிந்தையெல்லாம் சிலிர்க்கும். என்ன தவம் செய்தோமோ நம் இந்தியா, ஏன் அகிலமே பெருமைப்படக்கூடிய ராஜமௌலியின் ஒரு ராஜ தர்பார் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. இருவரும் நட்சத்திரங்கள்
எங்கள் வீட்டு பிள்ளை ராணா பிரபாஸ். தமிழகம் உச்சி முகர்ந்து வரவேற்கக்கூடிய, ரத்தன கம்பளம் விட்டு வரவேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்கள். அவருடைய தேகபலம், பாதபலம், புஜபலம் பார்க்கும் பொழுது சங்க இலக்கியத்திலே நலவெண்பாவில் ஒரு செய்யுள் வரும். செம்மனத்தான் தன்னொலியான் செங்குதிரான் மங்கையர் தம்மனத்தை வாழ்ந்தும் தடந்தோளான் மெய்மை நலன் என்பான் மேலினத்தும் நானினத்தும் மிக்கான் உளன் என்பான் வேந்தன் உனக்கு. அப்படிப்பட்ட மங்கையர் பார்க்கும் பொழுதே அவருடைய மனத்தை வாங்கக்கூடிய தின்தோள்கள் கொண்ட என்ன ஒரு உடல் வலிமையை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் முதல் படத்திலேயே. இரண்டாம் படம் பார்க்கும் பொழுது இன்னும் உச்சத்தை தொடும். உண்மையிலேயே எத்தனையோ இயக்குனர்கள் என்னிடம் பணியாற்ற வரும்பொழுதெல்லாம் நான் மகிழ்ந்திருந்துண்டு. ஆனால் ராஜமௌலியை நானே அவர் இல்லத்தில் சேர்ந்து 2004 ஆகஸ்ட்டுக்கு கடந்த பிறகு இளைய தளபதி விஜயை வைத்து நீங்கள் தமிழில் ஒரு படம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். அவரும் மிக சிறப்பான முறையில் கண்டிப்பாக நான் பண்ணுறேன், 2 படம் கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், இது முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு. காலத்தின் அருமை கைது நான் கடந்து வந்து விட்டேன். இருப்பினும் என் மனதுக்குள் சொல்லனா ஆனந்தம். இந்த படம் உலகத்தின் ஷோலை எப்படி உலகத்துள்ள அத்தனை மக்களும் பார்த்து ரசித்தார்களோ அதற்கு மேலான வரவேற்பை பாகுபலி 2ஆம் பதிப்பு கண்டிப்பாக இமயம் வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். குறிப்பாக சத்யராஜ் சார் எங்களுடைய கலைஞர்களை ஆந்திர மாநிலத்துக்கு அழைத்து சென்று அவருக்கு என்ன, அதாவது அவர் எம்ஜிஆர் ரசிகர், அவர் வால் சுழற்றிய விதம் இப்போ கூட அவ்வளோ பெருமையாக இருந்தது. உண்மையிலேயே எங்கள் கலைஞர்களையும் கௌரவித்தீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
இன்னைக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாகுபலி பார்ட் 1 நீங்கள் ரொம்ப ரசிச்சிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் பார்ட் 2 கூட நீங்கள் ரசிக்க போகிறீங்கன்னு நினச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மரகதமணி என்ற பேர் கொடுத்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர அவர்களுக்கு, அவருக்கு என்னை அறிமுகம் பண்ணி கொடுத்தா எஸ்பிபி அவருக்கு, செந்தமிழ் பாஷத்தில் இருக்கிற இனிப்பு அதை எனக்கு அறிமுகம் பண்ண திரு வைரமுத்து அவருக்கு நான் மனப்பூர்வமான நன்றி தெரிவிக்கிறேன். மதன் கார்கி எவ்வளோ அற்புதமான பாட்டு எழுதி கொடுத்தாங்க. நான் டியூன் கொடுத்த 5 மினிட்ஸில் பாட்டு எழுதிட்டாங்க. 5 சாங் இருக்குது இந்த ஆல்பமில். எல்லாம் ரொம்ப அற்புதமாக எழுதிட்டாங்க. தேங்க்யூ வெரி மச் கார்கி. ஐ ஓ எ லாட் டு யூ. யாரு இவ கல்ல தூக்கி போறானே, புள்ள போல தோளு மேலே உன்னை தூக்கி போறானே, கண்ணு 2 போகல கை காலு ஓடல, கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னைத்தான சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே. எக்ஸலண்ட். தமிழத்தாயை தேடிக்கிட்டு ஏப்ரல் 28ஆம் தேதி பாகுபலி வரப்போகுதே. தேங்க்யூ. அடுத்த பார்ட் எடுத்தா பாடலாசிரியர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த டீமோட முதலாவது பிதா மகனை மேடை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு ஏவி. விஷத்தை விழுங்கி விஷத்தை உமிழ்த்தும் வித்தக தேவா, ஒற்றை கையது தும்பி கையன பிங்கல தேவா, பல்லா என்றாவது உன் தாயை கொல்ல நினைத்ததுண்டா? பிங்கள தேவன் நடிகர் சங்க தலைவர், நடிப்பின் தலைவர் நாசர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கொஞ்சம் மகிழ்ச்சியால் வார்த்தைகள் வரல. இந்த படத்திற்கான தெலுங்கு மொழிக்கான பாடல் இசை வெளியீடு ஏற்கனவே ஹைதராபாத் நடந்துச்சு. அது வேற ஒரு உணர்வு. இங்கே வேற ஒரு உணர்ச்சி பெருக்கில் இருக்கிறேன். இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட
எல்லோருக்கும், எனக்கு, சத்யராஜ் சாருக்கு, தமன்னாக்கு, அனுஷ்காவுக்கு, பிரபாஸ்க்கு, ராணாக்கு, எங்களுக்கு இது ஒரு படம் அல்ல. எங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இந்த படம் அமைந்து விட்டது. ஏன்னா 5 வருஷம் அதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு சலிப்பு ஏற்படல, ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு வாழ்க்கையின் பகுதியாகத்தான் நான் இதை கருதுறேன். இந்த படத்திற்கு நான் வாங்கிய ஊதியம், நான் ஒரு வீடு கட்டலாம், இன்னொரு சொகுசு கார் வாங்கலாம், என் மனைவி சம்மதத்தால் இன்னொரு படம் எடுக்கலாம். அது நடக்காது. கரைந்து காணாமல் போகலாம். ஆனால் இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் என்னுடைய நினைவில் நிற்கும் கடைசி காலம். அல்சைமர் நோய் வந்தால் கூட இந்த படத்தின் நினைவுகள் என் மனதில் தங்கும். படத்தின் அரங்குகள் அல்ல, படத்தின் அரங்குகள் அது என்ன பெரிய கூட்டம், ஒரு 1000 பேர் இருந்தாங்க, ஒவ்வொரு ஷாட்லையும் 2000 பேர் இருந்தாங்க, எல்லாம் கிடையாது. நாங்கள் கவனிக்கப்பட்ட விதம், ஒரு நடிகனுக்கான வெளி என்ன தேவையோ அதை இயக்குனர் கொடுத்தார். எங்களுக்கு என்ன வசதி வேண்டுமோ, வசதி என்பது ஒரு கேரவனோ அதெல்லாம் கிடையாது. எப்படி புன்சிரிப்பு! இந்த படத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரும் பாடம், ஒரு பெரும் பாடம். நாம் ஒவ்வொரு படத்திலும் ஒரு செய்தியை எதிர்பார்க்கிறோம். இந்த படத்தில் ஒரு செய்தியும் அல்ல. இந்த படம் தயாரிக்கப்பட்ட விதம் எனக்கு ஒரு பெரிய படிப்பினை கொடுத்தது. ஒரு குடும்பம் ஒன்றாக இருந்தால், ஒரே ஆற்றலோடு, ஒரே நினைவோடு செயல்பட்டால் எங்கு கொண்டு போக முடியும் ஒரு படைப்பை, எங்கு போகலாம் என்பதை இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. சார், உங்க எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த அன்பு. இப்போ ஒரு பாகுபலி 1 அது வந்தபோது பார்த்ததுக்கு அப்புறம் இத்தனை பேருக்கு அது மேலே இருக்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காங்க. அதுதான் சாட்சி. ஒரு டென்ட் கொட்டல ஆரம்பித்து மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் இவ்வளோ பேர் போய் பார்த்துருக்காங்கன்றதுக்கு சாட்சி தான் இந்த க்ரௌட். ஆனால் நடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எடுக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி வந்து இந்த மொத்த டீமுக்கும் இவ்வளோ நம்பிக்கை வந்தது? எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து இந்த படத்தில் பிலீவ் பண்ண வச்சு? இல்லை, எனக்கு ராஜமௌலி இது முதல் படம் கிடையாது. அதுக்கு முன்னாலே 3-4 படம் பண்ணியிருக்கேன் நான். உண்மையில் ராஜமௌலியின் வளர்ச்சியை நான் பார்த்திருக்கிறேன். சிம்ஹாத்ரின்ற ஒரு படம், அது வழக்கமாக நாம் எல்லோரும் பார்க்கின்ற ஒரு ஜெகவென்று போகக்கூடிய ஒரு மசாலா படம் என்று. ஆமாம், ஜெகன் போட படம். அங்கிருந்து ஈகா வரையில், ஈகாவுக்கு அப்புறம் சையின்னு ஒரு படம். அந்த படம் ராஜமௌலி பண்றாருன்னவன் தான் எனக்கு வந்து டக்குன்னு ஒரு ஷாக் வந்துச்சு. ஏனென்றால் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வர்ற டங்கல், இந்த மாதிரி இந்த ஷாருக் கான் நடிச்சார், அவர் பேர் என்ன, சக் தே, அதுக்கெல்லாம் முன்னாடி வந்த முதல் இந்திய ஸ்போர்ட்ஸ் படம். ஐ ரைட் ராஜமௌலி? வந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்தியாவுக்கு பழக்கப்படாத ரக்பி பாலை பற்றி இவர் இதை எப்படி எடுப்பார், என்ன எடுப்பார்னு ஒரு சந்தேகத்தில் இல்லை, ஒரு பயத்திலே இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஹாலிவுட் படத்திற்கு இணையாக, ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸே அவங்களுக்கு தான். அதை எடுத்தவர் இன்னைக்கு வந்து இந்த ஒரு நாள் வந்து கதையை சொன்னார். இந்த மாதிரி சொன்னார், பார்க் ஹோட்டலில் தான் உட்கார வச்சு ஒரு 1.5 மணி நேரம் சொன்னார். ரொம்ப நல்லா இருக்குது ராஜமௌலி, இது சொன்ன மாதிரி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், அது வழக்கமான சிரிப்பட அதெல்லாம் எடுத்துடலாம் சார், அது ஒன்றும் அது எடுத்துடலாம் சார், நீங்கள் எல்லாம் இருக்கீங்க எடுத்துடலாம் அப்படின்னாரு. சரி, ஏனென்றால் அவர் இதை செய்யலான்ற நம்பிக்கை வருகிற வரைக்கும் வேற யார்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டார். ஸோ ஐ நோ அந்த கதை சொல்லும் போதே இவரால் எடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொடியூசர் எனக்கு என்னன்னா, இதை இவங்க எப்படி ஒரு படம், பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, படம் எடுப்பது ஒரு வகையில் சுலபம். நீங்கள் வீடை விற்றுலாம், இதை விற்கலாம், அதை விற்கலாம், கடன் வாங்கலாம், திருடலாம், எடுக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஒரு சூட்சமம். இன்னும் பல பேருக்கு புரியல.
அதை வெற்றிகரமாக இந்த படத்தின் தரமாக எடுத்தது மட்டுமல்ல, இந்த படத்தை உலக அரங்கில் எப்படி கொண்டு வைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எங்களை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். அமரேந்திர பாகுபலியாகிய நான் மகிழ்மதி மக்களின் உடல், பொருள், மானம், உயிர் காப்பேன் என்று உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன் என்று ராஜமாதா சிவகாமி தேவியின் சாட்சியாக பிரமாணம் செய்கிறேன். நீரின் அருகில் இருக்கும் வரைக்கும் என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி அடியடி வெடி மேளத்துக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறேன். பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி அடியடி வெடி மேளத்துக்கு கூட்டாளி துயரம் எல்லாம் உதிரட்டுமே திசையட்டும் அதிரட்டுமே. திசையட்டும் அதிரட்டுமே. Got your ringside seats, cause it's whoop ass season. Come at your whoop. விட்டு மகிழ்மதி ஆண்டிடவே அந்த சூரியன் பாகுபலி
Nimda, zingenim simba repose. அழுக்கு படிந்து விட்டது சுத்தம் செய் Nimda, those rats tell me, Minu Pizra, Shukwe, Crack Shura. என் பக்கம் வந்து நில்லுங்கள் ஜெய் மகிழ்மதி சாண்டி ஒரு டவுட் கட்டப்பா எதுக்கு பாகுபலியை கொண்டாரு? அந்த டவுட்டு உனக்கு மட்டும் இல்லடா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே அதே டவுட் தான். கட்டப்பா why killed பாகுபலி? Why kill பாகுபலி? Why kill பாகுபலி? Nimda, those rats tell me. சாண்டி இதுக்கு தமிழ்ல என்ன மீனிங்? தமிழ்ல தானே சொல்றேன் பார். மகேந்திர பாகுபலி வாழ வேண்டும் ஜெய் மகிழ்மதி உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த, உலகமே கேட்ட அந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பா ஏப்ரல் 28ஆம் தேதி தான் தெரியும். ஆனா அது காரணமா இருந்தவரை இப்போ நம்ம இந்த ஏவில பார்க்க போறோம். அவன் வாழ்முனை பாரப்பா, அதை போல் அவன் கூறப்பா, தன் சுவாசமெல்லாம் விசுவாசம் என ஒரு நிகர் யார் கூறப்பா. Trisul of Yuham Arambam. யாரப்பா 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 கரிகால கட்டப்பா. Radhika! Ladies and gentlemen, put your hands together for Kattappa Satyaraj sir. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இளையராஜா சார் பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க. ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லை. இன்னைக்கு பாட வேண்டிய பாட்டு ராஜமௌழி கையை வச்சா அது ராங்கா போனதில்லை. ஏன்னா 11 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒன்றை விட ஒன்று ஹிட். அதனால தான் இந்த வார்த்தையை வந்து நான் ராஜமௌழி சாருக்காக சொன்னேன். அவ்வளவு அற்புதமாக இப்போ நீங்கள் இந்த அதாவது ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் பழகி வச்சிருவார். இந்த படத்தை இப்போ ஏவி பார்த்தப்ப நான் கத்தி சுற்றினேன் இல்லைங்களா. நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகன். அதனால் 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கத்தியெல்லாம் சுற்றி பழகிட்டேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் எடுக்கல வந்தவர் வியட்நாம்லேருந்து பீட்டர் ஹெயினுடைய அசிஸ்டண்ட். அவங்களுக்கு வியட்நாம் பாஷை தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அவர் எப்படி சுற்றினாலும் இப்படி தான் இருக்கும். இந்த 2 விரலுக்குள்ளே ஒரு கத்தி விட்டு என்னமோ ஒரு சின்ன ஜித்து வேலை பண்ணாங்க. அது இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சுற்றும். நான் பண்ணி பார்த்த உடனே வரல. அப்போ நான் ராஜமௌழி சார்கிட்ட சொன்னேன், சார் எப்படி இருந்தாலும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் சார் இருக்குன்னு. உடனே அவர் கத்தி வாங்கி, இல்லை சார் இப்படி சுற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குது சார். என்னன்னா நமக்கு முன்னாடி அவர் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காரு.
நான் இன்னைக்கு டப்பிங்கில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தது. அங்கே விஜயகுமார் சாரும் நம்ம மதன் கார்கி சாரும் தான் இருந்தாங்க. அவர் கரெக்ஷனுக்கு போனப்போ விஜயகுமார் சார் வந்து, சார் இன்னைக்கு ஒரு சீன் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அவர் கண்ணில் தண்ணி. சரி நம்ம ஆக்டிங்கை பற்றி தான் ஏதாவது சொல்ல போகிறாருன்னு நினச்சிட்டேன். சொல்லுங்கள் எந்த சீன் அப்படின்னு. இல்லை சார், பிரபாஸ் வந்து உங்கள்கிட்ட மாமா நீர் என் அருகில் இருக்கும் வரை என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லல மரகதமணி சார் வந்து ஒரு பாட்டு போட்டு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு சார். அது நான் இன்னும் பார்க்கல, யாராக இருந்தாலும் அழுதுருவாங்க சார் அப்படின்னாரு. அதாவது வந்து ரீரெக்கார்டிங்கில் ஒரு படத்தை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகலாங்கிறதுக்கு வந்து இளையராஜா சார் பெரிய உதாரணம். கடலோர கவிதைகளில் வந்து நான் அந்த ஒத்த கால நிற்கல அது பாட்டு போட்டு எடுக்கல. கத்திச்சண்டை போடா பள்ளிக்கூடம் போகாமல்லே படங்களுக்கு அது அப்போ ரீரெக்கார்டிங்கில் போட்ட பாட்டு. அது மாதிரி இன்னும் நான் பார்க்கல மரகதமணி சாரினுடைய அந்த இதை. மதன் கார்கி சார் கண்டிப்பாக பார்த்துருப்பார், எழுதியிருப்பார். அவ்வளோ பிரமாதமாக சொன்னார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் நம்ம ராகவேந்திரா சார் கிரேட் டைரக்டர் வந்திருக்காரு. அவர் டைரக்ஷன் நடிக்க முடியலங்கிற ஒரு சின்ன ஏக்கம் இருக்குது சார் எனக்கு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஷோபு சார், பிரசாத் சார், அவங்கெல்லாம் வந்து பிரபாஸ் சொல்லுவார் சார் ஷோபு சாரை பார்த்து, அவர் பாருங்க சார் ப்ரொடியூசர் இவ்வளோ கோடி கணக்காக செலவு பண்ணி படம் எடுக்கிறாரு, வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி இவர் வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி அவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்காரு சார், டென்ஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வந்து முக்கியமானவங்க வந்து 3 லேடிஸ். ஸ்ரீவள்ளி மேடம் அவர்கள், உமா மேடம் அவர்கள், பிரசாந்தி மேடம் அவர்கள். அவங்க வந்து அவங்க ஸ்ரீவள்ளி மேடம் உமா மேடத்துக்குள்ள வேற யாரையாவது உதாரணம் சொல்லலாம், அங்கே நாங்கள்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். இல்லை அவங்க வந்து அதுக்கும் மேலே அப்படி உதாரணம் சொல்ல நான் விரும்பலை. நான் வந்து அப்படி ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து அந்த 3 அந்த தாய்மார்கள் தான் வந்த காரணம். அவங்கள வந்து நான் வந்து தலை வணங்கி அவர்களுடைய உழைப்பை பாராட்டுகிறேன். இந்த பெரிய டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை சொல்லிக்கிறேன். இது வந்து உலகத்தின் மிகப்பெரிய படங்கள் ஒரு படமா இருக்கும். இது வந்து இந்திய படத்தை வந்து உலக அளவில் கொண்டு போய் நிறுத்திட்டாரு. இப்போ என்னன்னா நம்ம வந்து இதை எதோ ஆங்கில படத்தை கூட கம்பேர் பண்ணவே முடியாது. இதில் வந்து அப்படியே மண் வாசனையோடு இருக்கிற ஒரு படம். அதுதான் இந்த படத்தினுடைய கிரேட்னஸ். சார் இப்போ வந்து நான் இதை கேட்கலன்னா சத்தியமாக யாரும் விட மாட்டாங்க. கட்டப்பாவை காணும்னு ஒரு படமே வந்துருச்சு உங்கள் பையன் நடிச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த கட்டப்பா பாகுபலி ஏன் கொண்டாடலாம் உங்ககிட்ட கேட்கல. நிறைய பேர் என்கிட்ட காரணம் சொல்லியிருப்பாங்க. உங்ககிட்ட வந்ததுலேயே ஃபன்னியான காரணம் யாராவது உங்ககிட்ட சொன்ன காரணம். என்கிட்ட சொன்னாங்க சின்ன வயசில் ஊட்டும் போது 2 வாய் கம்மியாக ஊட்டார், அதனால தான் கொண்டாடலாம் சொன்னாங்க. உங்களுக்கு கட்டப்பாவை பாகுபலி இதனால தான் கொண்டாருன்னு யாராவது கெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களா சார்? இல்லை இன்னைக்கு வந்த மீம்ஸை கேட்குறீங்களா? இல்லை உங்களுக்கு யாராவது நேரில் கேட்கும்போது கூட இல்லை ரொம்ப கிண்டலான மீம்ஸ் வந்து கவுண்டமணி அண்ணன் வச்சுட்டு ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது நான் பிரபாஸை குத்துனது நைட் எஃபெக்ட் தான். படத்து கதைப்படி நான் கொஞ்சம் வயசான கேரக்டர், நிஜமாக வயசான கேரக்டர். கவுண்டமணி அண்ணன் போட்டிருந்தாங்க. அவன் வயசாச்சுப்பா, கண்ணு தெரியாமல் ஆளை மாற்றி குத்திட்டான்ப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா. அதுதான் நான் ரொம்ப ரசித்த ஒரு மீம்ஸ். சார் நாங்களும் ரொம்ப ரசித்தோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி அடியடி வெடி மேளத்துக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறேன்.